மீன ராசி மீன லக்னம் எப்படி இருக்கு? ஜென்ம சனி நம்ம வீட்டில் இருக்காரு, கேட்கவே வேணும். டஃப்பான டைம். நிறைய பேர் ரொம்ப லோன்லியா இருப்பீங்க, குடும்பத்துல இருந்தா கூட லோன்லியா இருப்பீங்க. ஒரு நல்ல விஷயங்க, ஜூன் 5க்கு அப்புறம்லாம் குரு பகவான் நம்மள தான் ஃபுல்லா பார்ப்பார். இந்த தமிழ் வருஷம் ஃபுல்லா குரு பகவான் நம்மளை பார்ப்பார். அதுவும் நீங்க வந்து குருவோட வீடு, குரு பகவான் உங்களை பார்க்கறாருன்னா டைம் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, ஏன்னா கண்ணு கலங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க, கதி கலங்கி உட்காந்துட்டு இருப்போம் மீனும். ஆனா உண்மை என்னன்னா குரு பகவான் பார்க்கறதுனால ஜூன் 5க்கு அப்புறம் ஒரு நல்ல ரிலீஃப் வருவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது எந்தெந்த விஷயத்த நல்லா இருக்கும்னா, நீங்க எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, ஏதாவது வாங்கி போடணும், வண்டி வாங்கி போடணும், அபார்ட்மெண்ட் வாங்கி போடணும், லேண்ட் வாங்கி போடணும், எனக்கு பயமா இருக்கு, என் கூட யாரும் இல்லை, ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணணும்னா தாராளமாக வாங்கி போடணும். இப்போ வாங்கி போட்டால் அது வளர்றதுக்கு எல்லா வித ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. இன்னொன்று, நீங்கள் வந்து இப்போ உங்கள் மனசு குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஏன்னா குரு பகவான்லாம் அதான் ஜூன் 5க்கு அப்புறம் பேச்சு அடையிறதுனால குடும்பத்தை சூழ்நிலை கொஞ்சம் பெட்டர் ஆகும், உங்கள் மனசு கொஞ்சம் அமைதியாகும். ஏன்னா இவ்வளோ நாளாக உங்கள் மனசை பார்த்துக்கோங்கன்னே சொல்லிட்டு இருந்தோம், இப்போ மனசு கொஞ்சம் அமைதியாகும். அதனால் நீங்கள் வந்து அடுத்து தொழில் யாருன்னு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி வர ஆரம்பிக்கும், பிஸ்னஸில் ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நல்லது. நீங்கள் இன்னும் பத்திரமா இருக்க வேண்டியது வந்து உங்கள் உடல்நிலை. கொஞ்சம் நல்ல சாப்பாடெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க, அதுவே உடம்பை தேர்த்தும். செகண்ட், மேரேஜ். நீங்க மேரேஜ் எதாவது தள்ளி போடுற மாதிரி இருந்தா பொண்ணு வீடு மாப்பிள்ளை எடுக்கும்போது வியாழக்கிழமை குரு ஹோரையில போங்க, நல்லபடியா நடக்கும். கல்யாணங்களும் இதே டைம்ல பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். திருமணம் ஆனவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு விரிசல் வர மாதிரி இருக்கு அப்படின்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபடுங்க, இது ஒண்ணு டிஃபால்ட். இன்னொன்னு, லட்சுமி நரசிம்மர், லட்சுமி தாயாரோட வழிபடுங்க. அதுவும் இவங்களை வந்து குரு ஹோரையில வியாழக்கிழமை குரு ஹோரையில வழிபாடு பண்ண ரொம்ப நல்லது. மீனாட்சி அம்மன் கோயில் போறதா இந்த பூந்தி, குங்குமம் இது கொடுங்க. லட்சுமி நரசிம்மர் அந்த பானகம் கொடுத்து வழிபட தமிழ் பராபவ வருஷம் உங்களுக்கு சூப்பரா அமையுங்க.